Namaskaram children, welcome back to our English class. How are you all? I hope you're all safe and sound at home. What did we learn in our second unit? We learned about hobbies in previous topic, right? Now we are going to learn unit 3. Topic of this unit is time for a journey. This unit is about journey. What is mean by journey? Journey means travel, that is going from one place to another place. Do you all like to go on an excursions? Yes, we all like to go on excursions. Why do we like to go for an excursions? Because it gives us happiness. We spend our time with our friends and relatives happily when we go on an excursion. More than that, excursions are a learning tool. It is a learning by doing. எக்ஸ்கர்ஷன் எதுக்காக போகணுன்னு ஆசைப்படுவோம்? நம்ம டைமை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடவும் ரிலேட்டிவ்ஸோடவும் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுவோம், ரைட்டாக? அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்கர்ஷன்ஸ் போகும்பொழுது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த பிளேஸை பற்றின இன்ஃபர்மேஷன், அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்க பீப்புள், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களோட மற்ற ஹேபிட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கூலில் உங்களுக்கு எஜுகேஷ்னல் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவாலஜிக்கல் பார்க், அதாவது ஜூக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, நீ புக்கில் வந்து மிஸ் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, எலிஃபேண்ட், ஜிராஃபி, இதெல்லாம் இப்படி இருக்கும்னு உனக்கு புக்கில் படிச்சிருப்ப. பட் நீ ரியாலிட்டி நேரில் போய் பார்க்கும்பொழுது அதை பற்றின நிறைய விஷயங்கள் நீ நேரில் தெரிஞ்சுப்ப, ரைட்டா? ஸோ எக்ஸ்கர்ஷன் இஸ் அ லேர்னிங் பை டூயிங். They also build confidence, teamwork and create connection. எக்ஸ்கர்ஷன் போகிறது மூலியமாக நமக்கு டீம் ஒர்க், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மற்றவங்களோட எப்படி சேர்ந்து செய்யணும் அப்படின்ற அந்த டீம் ஒர்க் கற்றுப்போம், கான்ஃபிடென்ஸ் வளரும், நிறைய கனெக்ஷன்ஸ், அதாவது நிறைய பீப்புளோட நமக்கு பேசுகிற வாய்ப்பு, நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். எக்ஸ்கர்ஷன்ஸ் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் வித் என்டர்டெயின்மெண்ட். We can learn many things by traveling to many places. Our first lesson in this unit is also about journey. Let us enter into the lesson. Topic of the lesson is Robinson Crusoe. Robinson Crusoe is a novel about the young brave man. This novel is written by Daniel Defoe. Daniel Defoe was a writer, journalist born in London. His most famous novel is Robinson Crusoe. It was published in the year 1719 when Daniel was 15 years old. It is said that this novel has been translated into many languages next to the Bible. அதாவது பைபிளுக்கு அடுத்ததாக நிறைய லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட், அதாவது மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நாவல்னால் அது ராபின்சன் க்ரூசோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிஃபோர் we learn the lesson, we'll see the glossary. First one, tent. Tent means portable canvas shelter. T-E-N-T, tent. போர்ட்டபிள் கேன்வாஸ் ஷெல்டர். இன் தமிழ் we say கூடாரம். தற்காலிகமாக நம்ம இந்த இடத்துல இப்போ தங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போட்டுட்டு தங்குவாங்க இல்லையா, அதுக்கு பேர் கூடாரம், டென்ட். Frightened. Frightened means afraid. F-R-I-G-H-T-E-N-E-D. Frightened, afraid. A-F-R-A-I-D, afraid. Frightened, afraid அப்படின்னா என்ன, பயப்படுறது. Third one is tribal. T-R-I-B-A-L, tribal. Tribal means racial or ethnical. R-A-C-I-A-L, racial, ethnical, E-T-H-N-I-C-A-L, ethnical. That means ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வசிக்கிற ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்கள், அவங்கள தான் ட்ரைபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலையில் வாழ்கிற மக்கள் என்ன சொல்லுவோம், மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் ட்ரைபல். ட்ரைபல்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கிற ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்களை தான் ட்ரைபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைபல் மீன்ஸ் ரேஷியல் ஆர் எத்தனிக்கல். செயில், S-A-I-L, செயில் மீன்ஸ் ட்ராவல் இன் வாட்டர். அதாவது வாட்டர் பாடிஸ் லைக் சீ, ரிவர், இதிலெல்லாம் ட்ராவல் பண்ணுறது தான், போட்லேயோ ஷிப்லேயோ ட்ராவல் பண்ணுறது தான் செயில் அப்படின்னு சொல்லுவாங்க. செயில் மீன்ஸ் ட்ராவல் இன் வாட்டர். S-A-I-L, செயில். Next one, captain. Captain means the person in command of ship. ஷிப் ஓட்டுறாங்க இல்லையா, கப்பலில் ஓட்டுறவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்க, கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்டன் மீன்ஸ் the person in command of a ship. C-A-P-T-A-I-N, captain, the person in command of a ship. Rebel. Rebel means protest authority. R-E-B-E-L, rebel, protest authority. அதாவது ப்ரொட்டஸ்ட்னா எதிர்க்கிறது, அத்தாரிட்டினா ஒரு ஹையர் அஃபீஷியல் ஆர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்கள எதிர்த்து அவங்கள புரட்சி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அவங்கள எதிர்க்கிறது, அதுதான் ரிபல். புரட்சி பண்ணுறது, சண்டையிடுறது, அதுக்கு மீன்ஸ் அதனோட மீனிங் தான் ரிபல். ரிபல் மீன்ஸ் ப்ரொட்டெஸ்ட் அத்தாரிட்டி. ஆர்இபிஇஎல், ரிபல். ரிபல் மீன்ஸ் ப்ரொட்டெஸ்ட் அத்தாரிட்டி, ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்கள எதிர்த்து
புரட்சி பண்ணுறது, சண்டை போடுறது, எதிர்க்கிறது, அதுக்கு பேர் தான் ரிபல். ரிபல் மீன்ஸ் ப்ரொட்டெஸ்ட் அத்தாரிட்டி. ஹைட், ஹெச்ஐடிஇ, ஹைட். ஹைட் மீன்ஸ் கீப் அவுட் ஆஃப் சைட், அடுத்தவங்க பார்வையிலிருந்து நாம் மறைஞ்சிக்கிறது. அப்படி இல்லைன்னா ஏதாவது பொருள்களை மறைச்சி வைக்கிறது, மறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹைட். ஹைடு மீன்ஸ் கீப் அவுட் ஆஃப் சைட், அடுத்தவங்க பார்வையிலிருந்து மறைஞ்சிக்கிறது, ஒளிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹைட். ஹைடு மீன்ஸ் கீப் அவுட் ஆஃப் சைட். ஃபுட்பிரிண்ட். ஃபுட்பிரிண்ட் மீன்ஸ் ஃபுட் மார்க், FOOT, ஃபுட் PRINT, print, footprint. Footprint means foot mark, அதாவது தமிழில் காலடி தடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம நடந்து போகும்போது இப்போது கால் ஈரமாக இருக்கும் போது நடந்தோன்னா அந்த பிரிண்ட் அப்படியே தெரியும். அதே மாதிரி சாயில், மண்ணில் நடக்கும்போதும் நம்ம காலடி தடம் தெரியும். ஸோ அதுக்கு பேர் தான் ஃபுட் பிரிண்ட். ஃபுட் பிரிண்ட் மீன்ஸ் ஃபுட் மார்க். Island, a piece of land surrounded by water. ISLAND, island. Here letter S is silent, so you have to pronounce island, not island. Island ன்னு படிக்கக்கூடாது. S letter வந்து இங்கே silent letter, so you have to pronounce island. Island means a piece of land surrounded by water. In social science you might have read about island. Island என்னன்றது சோஷியலில் படிச்சிருப்பீங்க. 4 sides water இருக்கிறது தான் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐலாண்ட் இஸ் a piece of land surrounded by water. In Tamil we say தீவு. Next, storm. Storm means cyclone, STORM, storm. Storm means cyclone, CYCLONE, cyclone. Storm, cyclone means புயல். புயல் மழைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் ஸ்டார்ம் ஆர் சைக்ளோன். அட்வென்ச்சர்ஸ். அட்வென்ச்சர்ஸ் மீன்ஸ் ரிஸ்கி ஆர் அன்எக்ஸ்பெக்டட் அண்டர்டேக்கிங். ரிஸ்கான ஒரு விஷயத்தை செய்கிறது தான் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன் தமிழ் விசே சாகசங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அட்வென்ச்சர்ஸ் மீன்ஸ் ரிஸ்கி ஆர் அன்எக்ஸ்பெக்டட் அண்டர்டேக்கிங். ADVENTURES, adventures. Broken, BROKEN, broken means damaged, உடைந்து போன அப்படின்னு அர்த்தம். broken means damage, உடைந்து போன. Adventure, what is mean by adventure? Adventure means risky or unexpected undertaking. ரிஸ்கான வேலைகள் எடுத்து செய்கிறது தான் அட்வென்ச்சர், அதாவது சாகசங்கள் அப்படின்னு சொல்கிறது. Explore, EXPLORE, explore means travel through an unknown area to learn about it. அதாவது தெரியாத ஒரு பிளேஸுக்கு, முன்ன பின்ன தெரியாத ஒரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற விஷயங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்ப்ளோர், அதாவது கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ட். Tent means already we read portable canvas shelter, that is கூடாரம். In Tamil we say like that. Tribal. Tribal means racial or ethnical. Cannibals. Who are called cannibals? Cannibals are the humans who eat other humans. அதாவது இன்னொரு மனுஷங்களையே ஃபுட்டாக சாப்பிட்றவங்கள தான் cannibals அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேன் ஈட்டர், பீப்புள் ஈட்டர் அப்படின்னு கூட அவங்கள சொல்லுவாங்க. கேனிபல்ஸ்னால் யார்? ஹியூமன் who eat other humans, man eaters. Spaniards, somebody born or residing in Spain. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்பெயினில் பிறந்து வளர்ந்தவங்க அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பானியர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. SPANIARDS, ஸ்பானியர்ட்ஸ், somebody born or residing in Spain. Last one, rebel. Rebel means people who protest authority, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸையோ இல்லை ஹையர் அஃபீஷியல்ஸையோ ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறது, எதிர்க்கிறது, அவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்க? ரிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், நவ் we will enter into the lesson. Robinson Crusoe. The main character of this lesson, this novel, is Robinson Crusoe. He was a very brave young man. Now we are going to learn about him and his experience in the island. Okay. Robinson Crusoe was a brave young man. ராபின்சன் க்ரூசோ அப்படின்றவன் பிரேவ்னா தைரியமான யங் மேன், இளைஞன். He loved adventures. We already learned about the meaning for adventure. Adventure means risky or unexpected undertaking, right?
அப்படின்னா என்ன? சாகசம் புரியறது. லவ்ட் அட்வென்ச்சர்ஸ். அவனுக்கு இது மாதிரி புது புது விஷயங்கள், சாகசங்கள் புரியணும்னா ரொம்ப பிடிக்கும். when he was 19 years old he left his home and took travel in the sea. so he wanted to learn more things, so he left the house. அவன் வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டான். எத்தனை வயசாக இருக்கும்போது? when he was 19 years old and took travel in the sea. கடல் பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். he took travel in the sea na கடல். One day his ship started to sink because of a great storm. What happened? While he was traveling in the ship, that ship started to sink. Sink means மூழ்கிறது. Why it started to sink? Because there was a great storm. Storm means what we read. Storm means cyclone. ஒரு பெரிய புயல் வந்ததுனால his ship started to sink. அவனோட ஷிப் வந்துட்டு மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. Robinson managed to swim to an island. Robinson knew to swim. அவனுக்கு swim பண்ண தெரியும். So he managed himself and he reached an island. When he reached the island, he was so tired that he just slept on the sand. He was swimming for a long time, so he became very tired. As soon as he reached the shore, he started to sleep. ரொம்ப நேரம் அவன் ஸ்விம் பண்ணதுனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். கடற்கரையை வந்து சேர்ந்ததும் அங்கேயே படுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? மணல் மேலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டான். when he woke up he found a little dog next to him. as soon as he wakes up, எழுந்ததும் பக்கத்தில் என்ன பார்க்குறான்? he found a little dog next to him. அவன் பக்கத்தில் ஒரு குட்டி டாக், நாய் ஒன்று நின்றுட்டுருக்கு. they both were all alone in that place. there were no one in that place. அந்த இடத்துல வேறு யாருமே இல்லை. இவனும் அந்த டாக் ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க. they were alone in that place. அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக இருக்காங்க. அலோன்னா தனியாக இருக்கிறது. ஓகே. What do you understand from this paragraph? Robinson Crusoe was a brave young man. He loves adventures. So he left his home at 19 years old and he started to travel in a sea. Unexpectedly, his ship started to sink because of a great storm. Fortunately, he knows how to swim, so he swam for a long time and he reached the island. As soon as he woke up, he found a little dog next to him. There was no one in that place. He and the little dog were all alone in that place. Then what happened? Robinson explored the island. Explored na enna padichom? Explored means travel through an unknown area to learn more about it. அந்த ஐலாண்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவன் அந்த ஐலாண்டை சுற்றி பார்க்குறான். ஹி வாண்டட் இன் ஐலாண்ட். அந்த ஐலாண்ட்லேயே சுற்றுறான். இங்கேயும் அங்கேயும் ஏதாவது அவனுக்கு விஷயம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கான். அண்ட் ஹி ஃபவுண்ட் த broken ship. அட் த டைம் ஹி ஃபவுண்ட் த broken ship. broken ship மீன்ஸ் டேமேஜ், அதை உடஞ்சி போன ஒரு ஷிப்பை பார்க்குறான். He took some food, guns, clothing and tools from it. That broken ship had some food, guns, clothing, tools in it. அந்த broken shipல என்னெல்லாம் இருக்குது? ஃபுட் இருக்குது, கன்ஸ் இருக்குது, clothingsனால் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, some tools இருக்குது. So he took them from that ship. அதெல்லாம் அந்த ஷிப்பில் இருந்தவன் எடுத்துக்கிட்டான். He made a tent and lived in it. He made one tent. Tent means what? கூடாரம். ஒரு கூடாரம் அமைச்சிட்டு he started to live in it. அந்த டென்ட்டில் he and that dog started to live in the tent. He counted days on a wooden cross. Then he made one wooden cross, Jesus cross மாதிரி ஒரு cross woodல பண்ணி அதில் he started to count the days. day 1, day 2 அப்படின்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். From then on he was able to keep a calendar. அன்னையிலேருந்து அந்த wooden cross வந்து அவனுக்கு ஒரு calendar மாதிரி ஆயிடுச்சு. On the island he found many kinds of goats and hares which he shot and ate. That island has many goats and hares. Hare means rabbits. That island has many goats and hares. They were the food for Robinson. அதுதான் அவனுக்கு ராபின்சனுக்கு ஃபுட்டாகவும் இருந்துச்சு. ஷார்ட் அண்ட் ஏட். அந்த கன்னை யூஸ் பண்ணி அதுங்களை சுட்டு அதான் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தான். தென் ஹி மேட் அ ஸ்மால் போட். அங்கேருந்து அந்த வுட் பீசஸ் எல்லாம் வச்சு அவன் ஒரு போட் ஒன்று செஞ்சிட்டான். One day, Robinson found a footprint of a human on the other side of the island. There was no one in that island except Robinson and dog, but he found a footprint. Footprint na footmark of human. ஒரு மனிதனுடைய காலடி தடத்தை பார்க்குறான். He got fear. அவனுக்கு பயம் வந்துருச்சு. Because there was nobody else except Robinson and dog. So he was scared on seeing the footprint of a human being. He was frightened. Frightened means scared, fear, பயம் வந்துருச்சு. For 2 years he lived in fear. அந்த பயத்திலேயே அவன் 2 வருஷம் அந்த ஐலாண்ட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கான். Then one day he saw some tribal men chasing a young man.
One day, Robinson Crusoe found that some cannibals were chasing a young fellow. ஒரு young fellow-வை ஒரு இளைஞனை இந்த cannibals என்ன பண்ணுறாங்க, சேஸ்னா துரத்துறாங்க. Who are cannibals? Cannibals are the human beings who eat another human. They are man-eaters. மனுஷங்களே சாப்பிட்றவங்க, அவங்களுக்கு பேர் தான் cannibals, அதாவது man-eaters. They were chasing a young fellow. Robinson saved that young fellow from that cannibals. How did he save that young fellow? He took out his gun and shot twice. 2 times அவனோட கன்னால் என்ன பண்ணுறான், ஷூட் பண்ணுறான். தட் கேனிபல்ஸ் டோன்ட் நோ அபவுட் திஸ் கன்ஸ். ஸோ தே ஸ்கேட் அண்ட் ரேன் அவே. அந்த பிளேஸை விட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஓடிடுறாங்க பயந்து. He named him Friday as he met him on Friday. Robinson Crusoe inquired that young fellow about his name, but he doesn't know his name. அவனுக்கு நேம் எல்லாம் இல்லை, ஸோ அவனுக்கு அந்த பெயரை சொல்ல தெரியல. ஸோ ராபின்சன் க்ரூசோ நேம்ட் him as Friday as he met him on Friday. அவனை ஒரு ஃப்ரைடேயில் பார்த்ததுனால அவனுக்கு ஃப்ரைடே அப்படின்னு ராபின்சன் க்ரூசோ அந்த யங் ஃபெலோவுக்கு பேர் வச்சுட்டாரு. அட் லாஸ்ட் he had a human friend in the island. இவ்வளோ நாள் he and the dog were all alone in the island. Now Robinson Crusoe got one human friend. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க ஐலாண்டில். ராபின்சன் taught Friday to speak in English, to shoot and eat like human. That young fellow belongs to tribal community. காட்டுவாசிங்கன்னு சொல்லுவாங்க, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன். ஸோ he doesn't know to speak English, he doesn't know to shoot, he doesn't know to how to eat. So Robinson Crusoe taught these things to that young fellow, that is Friday. One day, they both saved some people from the cannibals. What happened one day? They both means Robinson and Friday saved some people from cannibals. Again, they both saved some people from cannibals. How Robinson saved Friday from the cannibals. அந்த cannibals கிட்ட இருந்து Friday எப்படி Robinson காப்பாற்றினாரோ அதே மாதிரி இன்னைக்கு ராபின்சனும் ஃப்ரைடேவும் சேர்ந்து சம் பீப்புளை காப்பாற்றுறாங்க கேனிபல்ஸ் கிட்டேருந்து. அமாங் தெம் தே ஃபவுண்ட் ஃப்ரைடேஸ் ஃபாதர் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சம் பீப்புளில் யார் இருக்காங்க? தேர் வாஸ் ஃப்ரைடேஸ் ஃபாதர் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடேவோட ஃபாதரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த குரூப்பில் இருக்காங்க. They stayed with Robinson and Friday for few days and left the island. They stay with them for some days. ஃப்ரைடேவோடவும் ராபின்சனோடவும் அவனுடைய ஃப்ரைடேவோட அப்பாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. தென் they left the island. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. Another day, Friday informed Robinson about a ship. One day, Friday informed the Robinson about the ship was coming to the island. அந்த ஐலாண்டுக்கு ஒரு ஷிப் வர்றத பற்றி ஃப்ரைடே வந்துட்டு ராபின்சன் கிட்ட சொல்கிறான். They both hid and watched the ship. What is mean by hid? Hid is the past tense for hide. ஹைட்னு மறைஞ்சிக்கிறது. They both, that is Robinson and Friday, hid themselves and watched the ship. அந்த ஷிப் வர்றத பார்த்துட்ருக்காங்க. Robinson learned that ship's men had rebelled against the captain. Rebelled means fight. அந்த கேப்டனுக்கும் அந்த ஷிப்பில் இருக்க சில பீப்புளுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஏதோ ஃபைட் இருக்குன்றதை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான் ராபின்சன். ஆஃப்டர் கில்லிங் சம் ஆஃப் த ரிபல்ஸ், ராபின்சன், ஃப்ரைடே அண்ட் த கேப்டன் ரீடுக் த ஷிப். ஸோ ராபின்சன் க்ரூசோ சேவ் த கேப்டன் ஃப்ரம் த ரிபல்லியன்ஸ். அந்த ரிபல்ஸ் கிட்ட இருந்து கேப்டனை ராபின்சன் க்ரூசோ சேவ் பண்ணுறாரு. ஹவு டிட் ஹி சேவ் த கேப்டன் ஃப்ரம் த ரிபல்ஸ்? ஹீ கில்டு சம் ஆஃப் த ரிபல்ஸ் அண்ட் சேவ் த கேப்டன். அந்த ரிபல்ஸ் கிட்ட இருந்து கேப்டனை அவங்கள கில் பண்ணிட்டாரு, அவங்கள கொன்னுட்டு அவரை காப்பாற்றிட்டாரு. ஸோ இன் ரிட்டன் தட் கேப்டன் வாண்ட்ஸ் டு ஹெல்ப் ராபின்சனுக்கு அந்த கேப்டன் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹீ என்கொயர்ட் அபவுட் ராபின்சனை பற்றி என்கொயர் பண்ணுறாரு. ஹீ டெல்ஸ் him அபவுட் இஸ் ஹிஸ்ட்ரி, அவனோட ஹிஸ்ட்ரி, எப்படி இந்த ஐலாண்டுக்கு வந்தான் அப்படின்றத பற்றியெல்லாம் அந்த கேப்டனோட அவன் ஷேர் பண்ணிக்கிறான். அட் லாஸ்ட் ராபின்சன் sailed from the island to England with Friday after 28 years, 2 months and 19 days. கடைசி என்னாச்சு? ராபின்சன் 28 years, அதாவது 28 வருஷம் 2 months 2 மாதம் 19 days 19 நாள் கழித்து அவனோட மதர்லேண்ட் அதாவது இங்கிலாண்டுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஃப்ரைடேவோட ட்ராவல் பண்ணுறான். இங்கிலாண்டுக்கு ரீச் ஆகிறான். வித் whose help? With that captain's help. With the help of the captain, Robinson and Friday sailed from Ireland to England. This Robinson Crusoe novel is a very interesting novel. Now, what did we learn in this story? Robinson Crusoe is a young brave man who loves adventures. He goes into voyage when he was just 19 years old. Due to the storm, his ship
Its ship breaks and he manages to reach an island where he spends nearly 28 years. He meets another young boy there. He names him Friday, teaches him English and how to behave like a human. They meet some cannibals and scare them with the gunshots. At last, they find the ship coming towards the island. Crusoe learns that there is a fight between the captain and his men. He helps the captain and all the three men return to England after 3 decades. அதாவது 30 வருஷம் கழிச்சு ராபின்சன் என்ன பண்ணுறான், அவனோட மதர்லேண்டுக்கு அந்த கேப்டனோட ஹெல்ப்போட அவனோட நியூ ஃப்ரெண்ட் ஃப்ரைடேவோட இங்கிலாண்டுக்கு திரும்பி வரான். ஓகே சில்ட்ரன், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன்? நவ் we learn the book exercises. Match the words with the pictures. First one, Robinson. Who is Robinson in this picture? Third one, Robinson. Cannibals, last picture. Friday, first picture. Footprint, second picture. Next, arrange the actions of Robinson by numbering from 1 to 10. இங்கே அந்த ஸ்டோரியை வந்து ஷார்ட்டாக அப்படியே சென்டென்ஸாக ஜம்பிள்டாக கொடுத்துருக்காங்க. ஹேவ் டு நம்பர் தெம் கரெக்ட்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், செயில்ஸ் இன் சி. ஃபஸ்ட்டு ராபின்சன் சீல செயில் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் ஒன். விச் இஸ் த செகண்ட் ஒன்? சர்வைவ்ஸ் இன் த ஷிப் பிரேக். அவனோட ஷிப் ரெக் ஆகுது, உடையுது, ஆனாலும் அவன் ஸ்விம் பண்ணி தப்பிச்சிட்டான். சர்வைவ்ஸ் இன் த ஷிப் பிரேக். தேர்ட் ஒன், சர்ச்சஸ் தி ஐலாண்ட். அந்த ஐலாண்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன், ஃபைண்ட்ஸ் த ஷிப் பிரேக். அங்கே ஒரு ப்ரோக்கன் ஷிப்பை பார்க்குறான். நெக்ஸ்ட், பில்ஸ் அ டென்ட், கெட்ஸ் ஃபுட், க்ளாத்திங் அண்ட் டூல்ஸ். அந்த இடத்துல ஒரு டென்ட் போட்டு ஃபுட்டு, க்ளாத்திங், டூல்ஸ் எல்லாம் அந்த ப்ரோக்கன் ஷிப்லேருந்து எடுத்துக்கிறான். Next, sees a footprint. One day he saw a footprint of human being. Then what happened? He saved Friday from cannibals. Cannibals கிட்ட இருந்து ஃப்ரைடேவை காப்பாற்றுறான். Teaches him English. அவனுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறான். Next, what happened? Saves a captain. ஃப்ரைடேவும் ராபின்சன் க்ரூஸோவும் சேர்ந்து கேப்டனை காப்பாற்றுறாங்க. தென் லீவ்ஸ் த ஐலாண்ட். தென் த த்ரீ மென், தட் இஸ் ராபின்சன் க்ரூஸோ, கேப்டன் அண்ட் ஃப்ரைடே, லீவ்ஸ் த ஐலாண்ட் அண்ட் தே ரீச் இங்கிலாண்ட். ஓகே, now we read dictation words. First one, rebel, R-E-B-E-L, rebel, R-E-B-E-L, rebel. Number two, sail, S-A-I-L, sail. Number two is S-A-I-L, sail. Number three, island. Number three, island, I-S-L-A-N-D, island, I-S-L-A-N-D, island. Number four, inform, I-N-F-O-R-M, inform, I-N-F-O-R-M, inform. Number five, cannibals, C-A-N-N-I-B-A-L-S, cannibals, C-A-N-N-I-B-A-L-S, cannibals. Number six, adventures, A-D-V-E-N-T-U-R-E-S, adventures. Number seven, tools, T-O-O-L-S, tools. Number eight, hare, H-A-R-E, hare. Number nine, goat, G-O-A-T, goat. Number 10, travel, T-R-A-V-E-L, travel, T-R-A-V-E-L, travel. Next, we will read opposites. Young, old, Y-O-U-N-G, young, old, O-L-D, old. Brave, B-R-A-V-E, brave, braveனா தைரியமாக இருக்கிறது. Coward, cowardனா கோழை, பயப்படுறது எல்லாத்துக்கும். Brave, coward, C-O-W-A-R-D, coward, brave, coward. Third one, little, littleனா சின்னது, opposite big, L-I-T-T-L-E, little, B-I-G, big. Fourth one, friend, opposite for friend is enemy, F-R-I-E-N-D, friend, enemy, E-N-E-M-Y, enemy. Number five, after, afterனா பின்னாடி, அடுத்து, beforeனா முன்னாடி, A-F-T-E-R, after, before, B-E-F-O-R-E, before, after, before.